ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைட் டு வெயிட் கெயின் அதான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஜென்ரலாகவே வெயிட் லாஸ் கண்டென்ட் நிறையவே பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நமக்கு வெயிட் கெயின் பற்றி தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து சில டாப் வெயிட் கெயின் ஃபுட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். இது ஏன்னா எல்லாமே கேலரிக்கலி டென்ஸ். அதுக்கப்புறம் சில இம்ப்ளிமெண்டபிள் ஈஸி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிலோ கணக்கில் நீங்கள் வெயிட் ஏற்றலாம், கிராம் கணக்கில் வெயிட் ஏற்றலாம், எப்படி வேணாலும். பட் இட்ஸ் யோர் சாய்ஸ், சரிங்களா? ஸோ நான் வந்து முதல்ல என்ன சொல்லிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேலரிஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுறது பதிலாக இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டெய்லி வந்து வெயிட் எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் பாடி வெயிட் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, அவ்வளோ மாறவே இல்லைன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேலரிக் சர்ப்ளஸில் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு தேவை. குறையிறது நமக்கு தேவையே இல்லைங்க. சொல்லலாம் உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக சாப்பிட்ணும். வெயிட் ஏறுறது ஸ்லோ டவுன் ஆச்சுனாலும் இன்னும் அதிகமாக சாப்பிடலாம், சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ஃபிசிக்கையும் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 1 ஃபுட் அப்படின்னு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆனால் இது ஒரு டவுன் சைடு இருக்குது, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. இது எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். சொல்லலாம் உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி குட் ஃபேட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்கனாலும் சரி உங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் எடுக்கும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு கையளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கேலரி மேலே இருக்குது நீங்கள் எந்த நட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அதனால் ஸ்டார்ட் டேக்கிங் இட் அஸ் அ ஸ்மால் ஸ்நாக். ஒரு கையளவு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். ஏன்னா நம்ம வெரைட்டியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே விஷயத்தை சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. ரெண்டாவதே வந்து பார்த்தீங்கன்னா நெய், சரிங்களா? நம்ம எல்லாரும் வந்து இதை ஆட் பண்ணிப்போம் ஃபுட்டில். பட் ஆனால் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் கெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் நான் நெய் எடுத்துக்கிறேன்னா இருந்தாலும் நான் 1 ஸ்பூன் எடுத்துப்பேன். பட் ஆனால் நீங்கள் வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, வெயிட் ஏற மாட்டேங்குது, 1 ஸ்பூன் தான் போட்டுப்பீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அது ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட ரைஸ்லையோ சப்பாத்திலையோ நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குட் ஃபேட் சோர்ஸாகவும் இருக்கும். சரி, எனக்கு நெய் பிடிக்காது, எனக்கு ஸ்மெல்லே பிடிக்காது, என்னால் டைரி எடுத்துக்க முடியாதுன்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து தேங்காயில் எது பண்ணி வேணாலும் சாப்பிட்லாம், சரிங்களா? எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துவையல் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அவ்வளோவா வந்து இந்த தேங்காய் எண்ணெயோ நெய்யெல்லாம் ஆட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ நான் ஜென்ரலாக எதாவது டயட் ஃபுட் சாப்பிட்றேன்னா இருந்தாலும் சப்பாத்திக்கு துவையல் மாதிரி எதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம், அளவாக எடுத்துப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தேங்காய் சட்னியாக சாப்பிட்லாம், தேங்காய் துவையலாக சாப்பிட்லாம், தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட் ஆனால் ஏன் தேங்காய் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் சோர்ஸ் இன் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் பிரெயின் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் கெயின் மட்டும் ஒரு கேலரிக்கலி டென்ஸான ஃபுட்லேருந்து மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் பிரெயின் பர்ஃபார்மன்ஸ்க்கும் உதவுது, உங்கள் பாடிக்கு தேவையான குட் ஃபேட்ஸும் வருது. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க, இல்லை எக்கிட்டேரியன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எதாவது இருக்கீங்கன்னா நான் வந்து ஹோல் எக் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எக் ஒயிட் சாப்பிடுவேன். பியாண்ட் இருக்கான்ல என் டாகு, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சாப்பிடுவான், சரிங்களா? பியாண்ட் வந்து எஸ்பெஷலி 2 வருஷமாக என் கூட தான் இருக்கான், சரிங்களா? என்னோடையும் என்னோட குடும்பத்தோடையும். ஆனால் 2 வருஷமாக அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 இயர்ஸோ 1 இயராகவே இஸ் ஜஸ்ட் பீன் அட் 25 கிலோஸ். 25 கிலோஸ் மேலே அவன் ஏறினதே இல்லை. எதனால்? மெயின்டெனன்ஸில் சாப்பிட்றான். அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டானா வெயிட் கெயின் ஆவான். பட் ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறானே, அதனால தான் நீங்களும் வெயிட் கெயின் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை விடுவோம், அது சும்மா வந்து உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமால்ட்டே இப்போ நமக்கு ஸ்வீட்னஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், சரிங்களா? இப்போ நான் வந்து சுகர் ஃப்ரீ எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். நான் ஸ்டீவியா கூட நான் யூஸ் பண்ணுவேன். பட் நமக்கு வெயிட் கெயின் வரும்போது சுகர் ஃப்ரீ எல்லாம் அப்படியே போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ட மேனிக்கு சர்க்கரையை கொட்டி கொட்டி சாப்பிடாதீங்க. ஆஃப்டர் அ வைல் இட் கேன் காஸ் அ லாட் ஆஃப் டிராஸ்டிக் ஹெல்த் இஷ்யூஸ், சரிங்களா? சர்க்கரையே நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க. பட் நான் அதை விட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு நேச்சுரலான ஒரு வைல்ட் ஹனியை வந்து நீங்கள் வாங்குங்க, சரிங்களா? லாங் டைம் பேக் எனக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்க, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிராண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி நான் திரிக்க போகிறதில்ல. பட் ஆனால் ஏன் ஹனி, வைல்ட் ஹனி எஸ்பெஷலி நான் வந்து ப்ராசஸ்டான ஆர்டிஃபிஷியலான ஹனியெல்லாம் சொல்ல கொஞ்சம் தேடி போய் வாங்குங்க. இவங்களை பற்றி கூட வேணால் நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையில் வந்து நியூட்ரியன்ஸே இருக்காது, வெள்ளை சர்க்கரையிலலாம். ஸோ வெள்ளை சர்க்கரையிலலாம் நியூட்ரியன்ஸே இல்லாதமோ நீங்கள் என்ன அது வெறும் ஸ்வீட்னஸ்க்காக கன்சியூம் பண்ணுறீங்க, இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, மேரத்தான் ஓடுறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க அப்படின்லாம் ஓகே. பட் அதர்வைஸ் எதுக்கு அதை கன்சியூம் பண்ணணும்? ஆனால் ஹனியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் இருக்குது, இட்ஸ் அ நேச்சுரல் சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாலிஃபீனால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீபயோட்டிக் இருக்குது. இந்த பாலிஃபீனால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட் மைக்ரோ பாக்டீரியாவுக்கு ஃபாடர் மாதிரி.
இப்போ இந்த யாக்குல்ட் ஆடு அப்படிலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த யாக்குல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட் மைக்ரோ பாக்டீரியா இருக்குது, அந்த உங்கள் வயிற்றுக்குள்ளே போகும், உங்கள் வயிறு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த குட் மைக்ரோ பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அதுக்கு என்ன தெரியுமா சாப்பாடு, நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சிக்கனோ முட்டையோ அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது, ஃபைபர் அண்ட் பாலிஃபினால்ஸ். அந்த பாலிஃபினால்னா இந்த ஹனியில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது, எல்லா பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா, ஹனியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி. நிறைய ரைஸ் சாப்பிடுங்க, சப்பாத்தி மற்றதை விட ரைஸ் வந்து இன்னும் ஈஸிலி டைஜஸ்டபிள். சோறு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறில் டைஜஷன் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். சில ஃப்ரூட்ஸு ஃபைபர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி கட் மைக்ரோ பாக்டீரியா இம்ப்ரூவ் ஆகும் ஃபைபர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் வெயிட் கெயின் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் விட்டுறவே கூடாது. கடைசியாக நான் என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்க, சரிங்களா. நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங்கோ ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ இல்லை ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், சரிங்களா. புஷ்அப்ஸு புல்அப்ஸு என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த ஃபுட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் நல்லாவே. ஸோ அதை வந்து நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கெட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நடங்க. வெயிட் குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நடக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை, சரிங்களா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் பசியும் வரும். ஆஸ் யூஆர் ஆக்டிவ், பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடியில் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ரைட்டான மசில்கெல்லாம் போய் சேர்ந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருங்க, டெய்லி வெயிட் எடுங்க நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் செக் யுவர் செல்ஃப் இந்த மிரர். நான் வெயிட் போடுறேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கே நிறைய பேர் தெரியும் 15 கிலோ 20 கிலோலாம் டக்குன்னு போட்டு குண்டையிடுவாங்க. நமக்கு யாருக்குமே அன்னெசரி பாடி ஃபேட் தேவையே இல்லை, சரிங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் ஏற்ற பாருங்கள். நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. பொரிச்சது வறுத்ததுன்னு வெளியில் சாப்பிடாதீங்க, சரிங்களா. வீட்டு சமையல் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் சொன்ன சாப்பாடுகள் ஹோம்லி ஹோல் ஃபுட்ஸ். ஸோ ஹோல் ஃபுட்ஸ் தான். ப்ராசஸ் ஃபுட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. எப்போயாவது நான் வேணால் சாப்பிட்லாம், அதான் சொல்ல வந்தேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் தீஸ் டிப்ஸ். உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இட் இஸ் a குவிக் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கிச்சனை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க, 2 வருஷத்துக்கு கழிச்சு இங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகுது. பட் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு லைக்கை தான் தட்டி விடுங்களேன், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு கமெண்ட் செக்ஷன் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு போக மறந்துடாதீங்க. டாடா பாபாய்.